ஈழ உறவுகளினருக்கும் வணக்கங்கள். நான் ஏற்கனவே பதிவிட்ட பதிவுக்கு மேலதிகமாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நம்முடைய சமகால பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவே மீண்டும் உங்களை சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். எக்காலத்திலும் இல்லாதவாறு இந்த முறை பாராளுமன்றத்தில் தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்புகள் முழு வீச்சுடன் தமக்கான வேட்பாளர்களை நிறுத்துவதற்காக போட்டி போட்டு கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். வளமையான அந்த தேர்தல் பரப்புரைகள் செயற்பாடுகளுக்கு புறம்பாக வித்தியாசமாக இந்த முறை சில செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காண்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே தேசியம் சார்ந்த விடயங்களை முன்னிறுத்தி சில கட்சிகளும் தெற்கில் உள்ள கட்சிகளோடு பேரினவாத கட்சிகளோடு ஒன்றிணைந்தவாறு அவருடைய கொள்கைகளை முன்னிறுத்தியவாறு சில கட்சிகள் போட்டியிட்டதான் எங்களுடைய கடந்த வரலாறு. ஆனால் இந்த முறை அனுர குமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து பலர் எமது இலக்கினை அடைந்துவிட்ட ஒரு மாயையிலே செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். உண்மையில் எங்களுக்கும் அனுர குமார திசாநாயக்கா ஆகிய ஜனாதிபதியினுடைய தற்போதைய செயற்பாடுகள் அவர் முன்னிறுத்திய சில விடயங்கள் எல்லோராலும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. நாங்கள் அதை விரும்புகிறோம். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஜனாதிபதி 50 வருடங்களுக்கு ஆட்சி செய்ய போகின்றவர் அல்ல. குறைந்தது 5 வருடத்துக்கோ அல்லது அதற்கும் குறைந்த காலத்திலே தான் அவருடைய ஆட்சி இருக்க போகின்றது. அக்காலத்திலே அவரால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் எடுக்க போன்ற விடயங்கள் நம்ம நாட்டுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று சொன்னால், நமது நாட்டை முன்கொண்டு சொல்கின்றால் அதில் நாங்கள் யாருமே அவருடைய செயற்பாட்டு அவருடைய ஆட்சிக்கு எதிராக செயற்பட போவதும் இல்லை. அது மூலம் அனைவராலுமே வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு விடயத்தை எமது மக்களாகிய தமிழ் மக்களும் அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே எமது இனத்துக்கு எதிராக, எமது தேசத்துக்கு எதிராக, எமது வளர்ச்சிக்கு எதிராக, எமது விருத்திக்கு எதிராக நின்ற சிங்கள பேரினவாதம் முற்றாக ஒளிந்து விடவில்லை, அழிந்து போய்விடவில்லை. முருங்கமரத்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட வேதாளமாக அது இப்பொழுது ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றது. அது மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறும், மீண்டும் தனது இனவாதத்தை கையில் எடுத்து நமக்கு விரோதமாக செயற்படக்கூடிய சாத்தியங்கள் 100% இருக்கின்றது. தற்போது நமக்கு ஏற்றாத, அதாவது மாற்று கொள்கைகளுடைய ஒரு ஜனாதிபதி வந்து விட்டார் என்பதை வைத்துக்கொண்டு எல்லாமே முடிந்து விட்டது, நாம் எதிர்பார்த்த அந்த சுயநிர்ணய உரிமை, சமஷ்டி எல்லாமே வந்துவிட்டதுன்னு சொல்லி கற்பனை பண்ணிவிடக்கூடாது. அதிலே மதுமக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். உண்மையிலே இன்றை வரை எங்களுக்கான பாதுகாப்பு என்பது எங்களுடைய இளைஞர்களும் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எங்கள் உறவுகளும் தான். இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. யாராவது புதுசாக புதிய புனைகதைகளை விதைத்து விட்டு செல்லலாம். உண்மையில் எமது பாதுகாப்புக்கென்று புலம்பெயர் அமைப்புகள், அதாவது ஒரு சில எமக்கு விரோதமாக சேர்ந்த புலம்பெயர் அமைப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் அமைப்புகளை ஒதுக்கிவிட முடியாது. ஏராளமான புலம்பெயர் அமைப்புகள் ஈழ தேசத்தில் வாழ்கின்ற எமக்கான பாதுகாப்பு பொறிமுறையை அமைப்பதில் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். அவர்கள் காலங்காலமாக 25-30 வருடத்துக்கு மேலாக அவர்கள் உருவாக்கி வைத்துக்கிறாங்க எமக்கான அந்த பாதுகாப்பு கட்டமைப்பை, பாதுகாப்பு பொறிமுறையை அரசியல் புரிந்துணர்வின்மையால் தூர்நோக்கிய சிந்தனைகளால் அதை நாங்கள் உடைத்தறிந்து விடக்கூடாது. உடைத்தறிந்து விடால் அதால் எமக்குத்தான் பாதகமான விளைவுகள் எதிர்காலத்தில் ஏற்படும். அனுரா குமார திசாநாயக்கா ஜனாதிபதியோட ஆட்சி இன்னும் ஒரு உரிய காலத்தில் முடிவெடுக்கலாம். இல்லைன்னு இன்னும் 5 வருடத்துக்கு இருக்குன்னு சொன்னால் அதற்கு அந்த அப்பால் அதற்கு அடுத்ததாக அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த பேரினவாதிகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அந்த சர்வதேச பொறிமுறை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த பொறிமுறையை உருவாக்கி அதை பேணி பாதுகாத்துக்கு இருக்கின்றவர்கள் புலம்பெயர் தேசத்து அமைப்புகள். அப்போ அவர்களை
விடுத்து எல்லாமே முடிந்து விட்டது. எமக்கான கொள்கைகளை, எமக்கான எதிர்கால இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்வதற்கு வளமை போலவே சில இல்லை பெரும்பாலான கட்சிகள் மீண்டும் இந்தியாவிடம் போய் ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் ஆலோசனை கேட்க வேண்டியது எமது ஈழ தேசத்து மக்களிடமும் அதற்கடுத்ததாக புலம்பெயர் எமக்காக பாடுபடுற புலம்பெயர் அமைப்புகள் என்ற அமைப்புகளோடு தான் நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வது, எமது எதிர்கால இலக்குகளை அமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அவரோடு தான் பேசி நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒழிய எதற்கெடுத்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயல் நாடுகளிடம் போய் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பொழுது அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாக இந்தியா இருக்கின்றபடியால் எமது தனிநாட்டு கோரிக்கை என்பது பெரும்பாலும் இவர்கள் இருக்கும் வரை நமக்கு அது சாத்தியம் இல்லை, தற்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. இப்போ அதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த சுயநிர்ணய உரிமை அல்ல சமஷ்டின்னு சொல்லி அதற்கு ஊடாகத்தான் நாங்கள் அதை நிலைநாட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இதற்கு நமக்கு தற்போதைய அந்த அனுர் அரசாங்கம் நமக்கு அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுமாக இருந்தால் அதுக்கான நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு நாம் பலமாக இருக்க வேண்டும். ஆனால் அண்மைய எமது பிரதேசங்களில் ஏற்படுகின்ற இந்த அரசியல் கட்சியினுடைய போட்டிகள், புதுசாக இறக்கிவிடப்படுகின்ற சுயேட்சை குழுக்கள், மக்களிடமே கட்டவிழ்த்துப்படப்படுகின்ற சில புரளிகள் அதை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக உடைத்து விடும். ஆகவே நம்ம மக்கள் இந்த மாதிரி நடக்க இருக்கின்ற தேர்தலில் சில விடயங்களை கொஞ்சம் அவதானிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது சொன்னால், இங்கே வரப்போகின்றவர்கள் எமது தேசத்தின் அபிவிருத்திக்காக, இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்காக, மிக முக்கியமாக எங்களுடைய இளைஞர்களுடைய எதிர்கால அவருடைய வளர்ச்சி, அவருடைய எதிர்கால அவர்கள் சாதனையாளராக வருவதற்கு, அவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கக்கூடிய கொள்கைகளை யார் வைத்திருக்கிறார்கள், அதற்கு அவர்கள் வைத்திருக்கின்ற முன்மொழிவுகள் என்ன என்பதை தயவு செய்து கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது அவருடைய தேர்தல் விஞ்ஞானங்களிலே கொஞ்சம் முன்கூட்டியே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். வளமை போலவே நடைமுறை சாத்தியமற்ற அல்லது ஏதோ தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்லி பொழுதுபோக்காக அதை வெளிவிட்டு பாராளுமன்றத்திலே போய் அங்கே இருந்து நேரத்தை கழிக்கின்ற செயற்பாடை இனி இந்த முறை தெரிவு செய்யப்படுகின்றவர்களும் செய்துவிடக்கூடாது என்பதை கொஞ்சம் கவனம் எடுங்கள். ஏன்னு சொன்னால், கடந்த காலங்களிலே பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய தகுதிகள் என்ன, அவர்களால் என்ன செய்ய முடியும், அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வைத்துக்கொண்டு எவ்வளத்தை சாதிக்க முடியும் என்பதை எமது பாராளுமன்ற உறுப்பினர்களை அறியாமல் இருந்திருக்கின்றார்கள். அதனால் தான் அவர்கள் எதையுமே செய்வதற்கு முயலவும் இல்லை. அரசாங்கத்தாலே காலத்துக்கு காலம் அபிவிருத்தி கண்டு விடுவிக்கப்படுகின்ற அது வளமையான, அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியோ அல்லது அபிவிருத்தி நிதி என்று சொன்னால், அரசாங்கம் கொடுக்கின்ற நிதியை பெற்று இந்தியாவிலே தங்கள் நிதியாக பிரச்சாரப்படுத்தி கொடுத்துவிட்டு இருக்கின்றது தான் தன்னுடைய வேலை என்று சொல்லி கடந்த காலங்களில் அவர் நினைத்து விட்டு இருந்து விட்டார்கள். அப்படி இனி இருந்துவிட முடியாது. பொதுமக்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தில் அறிந்து கொள்ள வேணும். ஏற்கனவே அரசாங்கத்தால் காலத்துக்கு காலம் ஒதுக்கப்படுகின்ற இந்த நிதியை பெற்று இந்தியாவில் பகிர்ந்தளிப்பதற்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் நமக்கு தேவையில்லை. அது அரச உத்தியோகத்துடைய அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவாறு தான் அந்த நிர்வாக கட்டமைப்பு இருக்கின்றது. ஆகவே எங்களுக்காக போகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது உரிமை சம்பந்தமாக, எமது பிரதேச நில பாதுகாப்பு சம்பந்தமாகவும், மிக முக்கியமாக பின்தங்கி இருக்கின்ற எங்களுடைய பிரதேச வளர்ச்சி, அதை விருத்தி அதன் சார்ந்த விருத்தியிலே என்ன அவர்கள் கொள்கைகளை வச்சுக்கிறார்கள், என்ன அவர்கள் முன்மொழிவுகளை வச்சுக்கிறார்கள். அடுத்ததாக எமது இளைஞர்கள், மிக முக்கியமானவர்கள் எமது இளைஞர்கள் அதாவது காலத்துக்கு காலம் இருந்தோண்டு எமது இளைஞர்களை குறை கூறிவிட்டு போவது இவருடைய வேலை இல்லை. அவர்களை திசை திருப்புவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சில செயற்பாடு, போதை வஸ்துக்கள், போதை சார்ந்த சில விடயங்கள், இதிலிருந்து எங்களுடைய இளைஞர்களை முற்றாக வெளிக்கொணர என்று சொன்னால், எங்களுடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், எமது பிரதேசங்களில் தொழில் வாய்ப்புகள், தொழில் நிறுவனங்கள் புதுசாக உருவாக்கப்படும். அதற்கான நிதி திட்டங்கள், அதாவது அதற்கான முதலீட்டாளர்களை அதாவது புலம்பெயர் தேசங்களில் எங்கள் மக்களே இருக்கின்றார்கள், மிகப்பெரிய நிதி பலத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை இங்கே உள்வாங்கி அவர்களை கொண்டு எமது பிரதேசத்தை விருத்தி செய்வதற்கும், எமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்குமான
முன்மொழிவுகள் எத்தனை இவர் வைத்திருக்கிறார் என்பதை தயவு செய்து நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் அப்படியே திட்டங்களோடு நமது ஈழ தேசத்தினுடைய அந்த விருத்திக்கான அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கக்கூடிய அந்த கொள்கைகளை யார் வைத்திருக்கிறார் என்பதை வந்து தயவு செய்து கேட்டு கேட்டறிந்து கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் அதை உருவாக்க சொல்லுங்கள். எமக்கான தேவை வந்து 6, 7 அல்லது 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது மட்டுமில்லை. அங்கே போய் இருந்துவிட்டு சுவாரஸ்யமாக பேசிவிட்டு அல்லது வந்து எப்போதாவது கொஞ்சம் வீர வசனங்களை பேசிவிட்டு வருவதற்கான எங்களுக்கு பாராளுமன்ற தேவையில்லை. அதே போல் வந்து எமது தந்தை செல்வானுடைய கடந்த கால வரலாற்றையோ அல்லது அவர் பேசிய பேச்சுக்களை வந்து மனனம் செய்து ஒப்புவிக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவையில்லை. தந்தை செல்வா என்னத்தை செய்ய முயன்றாரோ, என்னத்தை வந்து அடைவதற்காக தன்னை தியாகம் செய்தாரோ, அந்த கொள்கையை அந்த இலட்சியத்தை அடைவதற்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் நமக்கு தேவை. ஆனால் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் வந்து அவருடைய வார்த்தைகளை மனனம் செய்வது அல்லது தேசிய தலைவர் பெரும்பாலானுடைய வார்த்தைகளை வந்து அல்லது அவர் போராட்டத்தை வைத்து உழைப்பு நடத்துவதற்காகவும் வந்து நமக்கு அரசியல்வாதி தேவையில்லை. தேசிய தலைவராக இருந்தாலும் சரி, தந்தை செல்வராக இருந்தாலும் சரி, அப்புறம் என்னத்தை இலக்காக கொண்டு போரிட்டார்களோ, அவர் யாரை வந்து இந்த உலகத்திலே வந்து ஒரு பெருமைமிக்கவராக உயர்த்தி காட்ட வேண்டும், எந்த தேசத்தை இந்த உலகத்திலே உயர்த்தி காட்ட வேண்டும் நினைத்தார்களோ அந்த இலக்கை அந்த இலட்சியத்தை அடைவதற்காக செயற்பாட்டு ரீதியான கொள்கைகள், முன்மொழிவுகளை, அவரது திட்டங்களை, அதற்கான ஆற்றல்களை கொண்டு இருப்பவர்களை தயவு செய்து போட்டியிட இருக்கின்ற இந்த உறுப்பினரிடமிருந்து தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் எமக்கான இந்த தேச அபிவிருத்தி அல்லது எமக்கான இந்த இலட்சியங்கள் முழுக்க வந்து அடைந்து விடவில்லை. தற்போது ஒரு குறுகிய காலம் நமக்கு ஓய்வு காலமாக இருந்திருக்கிறது. இந்த காலத்தில் வந்து தொடர்ச்சியாக நமது லட்சியத்துக்காக பாடுபடுங்கள். அதுக்காக நாமும் சேர்ந்து முயற்சிப்போம். நல்ல அரசியல்வாதிகளை பாராளுமன்ற உறுப்பினரை தேர்வதற்காக நாங்களும் முயற்சிக்கிறோம். நன்றி.